இன்னைக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பேஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்குறோம் கிரேட் 12ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். 2 parallel plate air capacitor have their plate areas 100 centimeter square and 500 centimeter square கொடுத்துருக்காங்க. அப்போ A1 is equal to 100 centimeter squareனு சொல்லியிருக்காங்க. A2 is equal to 500 centimeter squareனு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? If they have same சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல், இந்த ரெண்டு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர்லையும் சார்ஜ் Q1 Q2 ஈக்குவலாக இருக்குது. அதே சமயத்தில் V1 V2 ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Q1 Q2 V1 V2 ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு C1 இஸ் ஈக்குவல் டு C2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? பிகாஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், C இஸ் ஈக்குவல் டு Q பை B. நீங்கள் இந்த ஐடியா படி வந்தீங்கன்னா C1 அண்ட் C2 வில் பி ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆனால் சிக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ எப்சிலான் நாட் A பை D. ஏன்றது ஏரியா, டின்றது டிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்தராக போகும் அந்த கொஸ்டின் படிங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், அதாவது D1 கொடுத்துருக்காங்க. D1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 0.5 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.5 mm. ஓகே, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் D2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. D2 என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கெப்பாசிட்டரோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான பேசிக் சம்ஸ் தான். ரைட்டுங்களா? எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்லி போகிறோம். அது சின்ன சம்மாக இருந்தாலும் பெரிய சம்மாக இருந்தாலும் அப்படி சொல்லி போகும்போது தான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே கிளாரிட்டி ஜோனுக்கு போயிடும். சரிங்களா? இப்போ இது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா? எப்சிலான் நாட்டு A1 டிவைடட் பை D1 is equal to epsilon naught A2 divided by D2. சரிங்களா? இப்போ இந்த epsilon naught நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு தேவை D2 தான். அப்போ D2 ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த பக்கம் மேலே என்ன வச்சுட்டு வரீங்க, A2 ஏற்கனவே அங்கே இருக்குது. இன்ட்டு D1 இந்த பக்கம் கிராஸ் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை A1 இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க. A1 இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்போ A2ஓட வேல்யூ என்னென்னு பாருங்கள், 50. ஓகேவா? 50 இன்ட்டு 10 to the power -4, ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றிட்டேன். டிவைடட் பை 100 இன்ட்டு 10 power -4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அகெயின் நான் சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றிட்டேன். இன்ட்டு டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0.5 இன்ட்டு 10 to the power -3 மீட்டராக மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போது இந்த 10 power -4 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 50 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இங்கே இது கேன்சல் ஆனால் இது என்ன ஆகும், 2 டைம்ஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு 1/2 இன்ட்டு 0.5 இன்ட்டு 10 power -3. ரைட்டுங்களா? 1/2 என்னது, அகெயின் 0.5 தான். 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 10 power -3. That is 0.25 meter is the value of distance. அப்போ ஆன்சர் என்னது, 0.25 தான் உங்கள் ஆன்சர். யாரோட ஆன்சர், D2ஓட ஆன்சர். யாரோட ஆன்சர், D2. ஸோ யூ சே D2 is equal to 0.25 into 10 to the power -3 மீட்டர். அதை எப்படி எழுதிக்கலாம், யூ கேன் ஆல்சோ ரைட் இட் as 0.25 millimeter அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? கிளியரா? புரியுதா? தேங்க்யூ.